மெத்தனால் கலந்த சாராயத்தை ஒரு நபர் குடிக்கும்போது அவரது உடலில் என்னென்ன பாதிப்புகள் நடக்கும், எப்படி உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிக்கும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மெத்தனால் கலந்த சாராயத்தை ஒரு நபர் குடித்த பிறகு நம் வயிற்றில் உள்ள ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் மெத்தனாலுக்கு எதிர்வினையாற்றும். இதனால் மெத்தனால் ஃபார்மிக் மற்றும் ஃபார்மல்டிஹைடாக பிரியும். இதன் பிறகு உடலுக்குள் நடக்கும் அத்தனை பக்க விளைவுகளுக்கும் இந்த ஃபார்மல்டிஹைடு மற்றும் ஃபார்மிக் அமிலம்தான் காரணம் என்று மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் pH லெவல் எப்போதும் சீராக இருக்க வேண்டும். இரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகமானால் அதை சீராக்க பைகார்பனேட் என்னும் ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக வேண்டும். ஆனால் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய என்சைமினை இரத்தத்தில் உள்ள அதி ஆபத்தான அமிலங்கள் அழித்துவிடும். அதேபோல உடலில் ஒரு ஆபத்து வந்தவுடனேயே அதை எதிர்க்கக்கூடிய பொருள் உருவாகும். அதையும் இந்த ஆபத்தான அமிலம் அழித்துவிடும் என்பதால் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்படுகிறது. இரத்தம் மூலமாக செல்லும் இந்த அமிலம் மூளையிலிருந்து கண்ணுக்கு செல்லக்கூடிய நரம்பில் படிந்து விடுவதால் கண் பார்வை பாதிக்கப்படுகிறது. பின்னர் பொதுவாகவே வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு பொருளை உடைத்து சிதைத்து உடலில் மற்ற பகுதிக்கு அனுப்புவதுதான் கல்லீரலின் வேலை. ஆனால் இந்த அமிலம் உள்ளே போனதும் கல்லீரலில் இருக்கும் என்சைம்களை கொன்றுவிடும். இதனால் கல்லீரலும் செயலிழந்துவிடும். சிறுநீரகத்தில் இந்த அமிலம் படிந்து விடுவதால் சிறுநீர் வெளியேற்றுவதை தடுக்கும். இதனால் சிறுநீரகத்தின் உப்புச்சத்து அளவு அதிகரித்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். இரத்தத்தில் அமிலம் அதிகமாக இருப்பதால் இரத்த அழுத்தம் குறையும். இது ஒரு உறுப்பில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் கல்லீரல், நுரையீரல், நரம்பு மண்டலம் என அனைத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் விரைவாக மரணம் ஏற்படும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அப்படியானால் உயிரை காப்பாற்ற முடியுமா? நாம் ஏற்கனவே சொன்னார் போல வயிற்றில் உள்ள ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் என்னும் என்சைம் மெத்தனாலுடன் சேரும்போது விஷமாக மாறுகிறது. இதை சரிசெய்ய ஃபார்மிபிசோல் என்னும் மருந்தை ஊசியாக நரம்பு வழியாக மருத்துவர்கள் செலுத்துவார்கள். இது என்சைமின் வெளியேற்றத்தை தடுக்கும். ஒருவேளை மெத்தனால் வயிற்றில் உடையாமல் இருந்தால் இது நல்ல பலன் கொடுக்கும். இது எல்லாமே நேரத்திற்குட்பட்டது.